உங்களுடைய மருந்துகளை குறித்து பகிர்வதற்கான 3 விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்ற வீடியோவிற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் உங்கள் மருந்துகளை குறித்து உங்களது மருத்துவரிடம் அல்லது மருந்தியல் நிபுணரிடம் நீங்கள் தெரிவிக்க வேண்டிய 3 விஷயங்களை பற்றி எங்களுடைய நட்புமிக்க மருந்தியல் நிபுணர் உங்களிடம் பகிர்வார். உங்கள் மருந்துகளை நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள இது அவர்களுக்கு உதவும். திரு தானை சந்தியுங்கள். அவர் தனது மருந்துகளுக்காக மருந்தகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார். திருத்தான், ஒவ்வொரு சந்திப்பிலும் உங்கள் மருந்தை பற்றி உங்கள் மருத்துவரிடம் அல்லது மருந்தியல் நிபுணரிடம் சொல்ல வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் உள்ளன. எனது மருந்தை குறித்து எனது மருத்துவரிடம் அல்லது மருந்தியல் நிபுணரிடம் நான் என்ன சொல்ல வேண்டும்? திருத்தான், முதலில் சமீபத்தில் நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தீர்களா என்பதை உங்கள் மருத்துவரிடம் அல்லது மருந்தியல் நிபுணரிடம் சொல்லுங்கள். அல்லது மற்ற மருத்துவர்களை சந்தித்தீர்களா என்பதை, மற்ற மருத்துவர்கள் உங்கள் மருந்துகளில் ஏதேனும் மாற்றங்கள் செய்துள்ளார்களா என்பதை அறிய அது அவர்களுக்கு உதவும். இரண்டாவதாக, இந்த மருந்துகளின் காரணமாக உங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக தோன்றினால் அல்லது நீங்கள் அசாதாரணமாக ஏதேனும் உணர்ந்தால் உங்கள் மருத்துவரிடம் அல்லது மருந்தியல் நிபுணரிடம் தெரிவியுங்கள். அவைது உங்கள் மருந்தின் பக்க விளைவாக இருக்கலாம். உங்கள் நிலையை பற்றி அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போதுதான் அவர்கள் உங்கள் மருந்துகளை பற்றி உங்களுக்கு சிறந்த அறிவுரை வழங்குவார்கள். கடைசியாக, உங்கள் மருந்துகளை உட்கொள்வது வழிமுறைகளை பின்பற்றுவதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் அல்லது உங்கள் மருந்தை உட்கொள்ள நீங்கள் அடிக்கடி மறந்துவிட்டால் அதை பற்றி உங்கள் மருத்துவரிடம் அல்லது மருந்தியல் நிபுணரிடம் தெரிவியுங்கள். உங்கள் மருந்தை கையாளுவது சம்பந்தமாக உங்கள் மருத்துவர் அல்லது மருந்தியல் நிபுணர் உங்களுக்கு கூடுதலாக அறிவுரை தரலாம். மருந்தை பற்றி என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தந்ததற்கு உங்களுக்கு மிகவும் நன்றி.